தேவனுடைய மகிமையை தேவனுடைய பிள்ளைகள் காண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மகிமை என்று எங்கேயெல்லாம் பார்க்கிறோமோ அங்கேயெல்லாம் அது ஒரு மேகமாக வெளிப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு மேகமாக, ஒரு குளிர்ந்த காற்றை போல ஒரு மகிமை வெளிப்பட்டதாக நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மகிமை என்று சொல்லுகிற இடத்திலெல்லாம் இயேசுவை நிலைநிறுத்தியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அன்றைக்கு மேகமாய் வெளிப்பட்ட மகிமை இன்றைக்கு கிறிஸ்துவானவர் தாமே நமக்கு முன்பதாக வெளிப்படுகிறவராக இருக்கிறார். மகிமையை பார்க்கணும். இந்த கால வேளையில் இந்த முகாமினுடைய 3வது நாள் இல்லாவிட்டால் நிறைவு நாளிலே உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய மகிமையை நீங்கள் கண்டுதான் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.